திருமதி நாளிராவகம் என்பவர் சீர்காழி காமராஜர் வீதியில் கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து சிபானா கவரிங் என்ற பெயரில் கடை நடத்தி வருகிறார். கடந்த 12/9/2025 அன்று கடை திறப்பதற்கு சென்றபோது கடை இடிக்கப்பட்டு இப்படித்தான் கிடந்தது. இதை பார்த்து எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையுமாக இருந்தது. கடையில் இருந்த பொருள்கள் எல்லாம் திருடப்பட்டு தீபாவளி வியாபாரத்திற்காக பொருள்கள் வாங்குவதற்கு சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் திருடப்பட்டிருந்தது. மேலும் 20 லட்சம் மதிப்புள்ள பொருள்கள் திருடப்பட்டும் சேதப்படுத்தப்பட்டும் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தோம். குற்றவாளிகள் மிகவும் சுதந்திரமாகவும் நெஞ்சை நிமிர்த்து கொண்டும் எங்களை எந்த கும்பனாலும் கைது செய்ய முடியாது என்று திமிராக வலம் வருகின்றனர். காவல்துறையினர் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டது பெருசு என்றனர். மேலும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றனர். நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு OS நம்பர் 102/2023 நிலுவையில் இருக்கும்போது வழக்கு சொத்தினை இடித்தால் நீதிமன்ற அவமதிப்பு ஆகாதா என்று கேட்டபோதுதான் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த இடத்தினை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மைத்துனர் துர்கா ஸ்டாலின் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் சீர்காழியில் த கிங் சில்க்ஸ் என்ற ஜவுளி கடை நடத்தும் டாக்டர் ராஜமூர்த்தி வாங்கியுள்ளார். கடையினை இடித்தது மட்டுமல்ல, உங்களை குடும்பத்தோடு கொலை செய்தால் கூட எங்கள் கடை மசுர கூட எவனாலும் புடுங்க முடியாது என்று எதிரிகள் எங்களை நேரடியாக மிரட்டிய பிறகுதான் இந்த பதிவினை பதிவிடுகிறோம். முதலில் அதிகாரிகள் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீஸ்காரர்கள் குற்றவாளிகளை கண்டு அஞ்சி நடுங்குவதை பார்த்த பிறகுதான் குற்றவாளிகள் சொல்வது உண்மை என்று அவர்கள் சொன்னது போல எனக்கும் எனது குடும்பத்தினர் உயிருக்கும் ஆபத்து இருப்பதால் இந்த செய்தியை வெளியிடுகிறேன். நிர்மாணத்தோடும் மதிப்போடும் மரியாதையோடும் வாழ வேண்டிய நாம் நம்முடைய நாட்டில் அகதி போல கொலைக்காரர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் மணல் மாஃபியாக்களுக்கும் கனிமவள திருடர்களுக்கும் கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கும் கஞ்சா வியாபாரிகளுக்கும் பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்கி அவர்கள் மீது பொய்யான கவுண்டர் வழக்கு போடுகின்ற காவல்துறையினருக்கும் பயந்து பயந்து உள்நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டில் அகதி போல வாழ்கிறோம்.